வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ சற்று முன் கிடைச்ச ஒரு தகவலாக தமிழக அரசுலேருந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்குறாங்க. இந்த வருடம் இப்போ புதுசாக யார் அப்ளை பண்ண போகிறாங்கன்னாலும் சரி, ஆல்ரெடி அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டவர்கள் விடுபட்டவர்கள் இந்த முறை அப்ளை பண்ணும்போது இந்தந்த தவறுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வரக்கூடிய 4ஆம் தேதி சிறப்பு முகாமில் அப்ளை பண்ணும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகணுமா இல்லை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணுமா அப்படிங்கக்கூடிய ஒரு சில தகவலாக இருக்கட்டும். முகாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்கள்ல போட போகிறாங்க, ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சம்மந்தமாகவும் ஒரு சில முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா முகாம்கள் போட்டிருக்காங்க, அவன் எங்கே போய் அப்ளை பண்ணணும், ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும், ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்டா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் செய்யக்கூடாத தவறுகள், முழுமையாக இடம்பெற வேண்டிய தகவல்கள், என்னென்ன ஆவணங்கள் இணைக்க வேண்டும் என்பது குறித்து கட்டாயம் தெரிந்து கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஏனென்றால் புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் செய்யக்கூடிய சிறிய தவறும் அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்கிறது. ஜூன் 4ஆம் தேதி முதல் புதிதாக விண்ணப்பிக்கலாம். இதற்காக தமிழ்நாடு அரசு மாநிலம் முழுவதும் 9,000 சிறப்பு முகாம்களை நடத்துகிறது. மக்களுடன் முதல்வர் என்ற பெயரில் நடக்கும் இந்த முகாமில் கலந்து கொண்டு இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்காதவர்கள், ஏற்கனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் இந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தாலுகாவிலும் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு முகாம் நடக்கும். உங்கள் ஊரில் தாலுகா அலுவலகத்தில் விசாரித்தால் முகாம் நடக்கும் இடத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை முகாம்கள் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலனாலும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தாலுகா அலுவலகத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து முகாம்கள் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தாலுகா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே அந்த முகாம்கள் போட போகிறாங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான விண்ணப்பம் கொடுக்கப்படும். அதில் நீங்கள் விண்ணப்பதாரரின் பெயர், ஆதார் எண், குடும்ப அட்டை எண், திருமண நிலை, தொலைபேசி எண், தற்போது வசிக்கும் முகவரி, சொந்த வீடா வாடகை வீடா, மாவட்ட மின் இணைப்பு எண், கேஸ் புக் பில், வங்கியின் பெயர், கிளையின் பெயர், வங்கி கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்கள் அதில் குறிப்பிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதை நம்ம போன வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா புரியும். அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பத்துடன் தேவையான நகல், அதாவது ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆவணங்கள் இணைப்பது குறித்தும் அதிகாரிகள் அறிவுறுத்துவார்கள். அதன்படி இணைக்க வேண்டும். உதாரணமாக வந்து பார்க்க போனால் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், வங்கி பாஸ்புக்குடைய ஜெராக்ஸ், மின் இணைப்பு ரசீது, அப்புறம் கேஸ் புக் ரசீது தேவைப்பட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சிங்கன்னா தேவைப்பட்டால் அதோட இணைச்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த முகாமில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறத அவங்க தேவைப்பட்டால் அவங்க கேட்பாங்க. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதில் அட்டாச் பண்ணிப்பாங்க. ஒரிஜினல் ஆவணங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. உங்களின் விண்ணப்பம் நிலை குறித்து ஆன்லைனில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தொலைபேசி எண் ஆகியவற்றை உள்ளிட்டு நீங்கள் உங்களின் விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. மெயினாக நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்பரை இங்கே கொடுங்க. நீங்கள் மாற்றி கொடுத்துட்டா உங்களுடைய விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்படுறதுக்கோ விடுபடுறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இந்த வீடியோலேயே திரும்ப சொல்லிக்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் வங்கி பாஸ்புக்கில் இருக்கும் மொபைல் எண்ணுக்கு மெசேஜ் வரும். நிராகரிக்கப்பட்டாலும் மெசேஜ் வரும். தவறான மொபைல் எண், வங்கி கணக்கு எண்களை கொடுத்தால் நீங்கள் மீண்டும் வளைய வேண்டியிருக்கும். விண்ணப்பதாரரின் வங்கி பாஸ்புக் மொபைல் எண் கணவருடையதாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது யாரோட மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்கக்கூடிய விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டில் அந்த ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொடுத்துங்க. தவறான மொபைல் எண்ணையோ தவறான பேங்க் அக்கௌண்ட்டையோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையானது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமாக வேற ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் தெரிய வந்ததுன்னா அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல வரதான் நல்ல தகவல், நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.